வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? சமய முன்னோடிகள்ங்கிற டாபிக் சிலபஸில் உள்ள பார்ட் பியில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் குடும்ப தலைவிகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரமாக இருந்தாலும் 1 மார்க் கிடைக்கக்கூடிய டாப்பிக்காக நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் வரக்கூடிய டாப்பிக்காக படிச்சுட்டு, அதாவது மார்க் வரக்கூடிய டாபிக்னால் இந்த டாப்பிக்லேருந்து எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நீட்ஸு. அதுக்கப்புறம் தான் இடம்பெறக்கூடிய கொஸ்டின் இல்லைன்னா வராமல் இருக்கக்கூடிய பாடங்களை அதுக்கப்புறமாட்டி படிக்கணும். சமய முன்னோடிகள் இந்த டாப்பிக்காக படித்தா 100% சொல்லலாம். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இடம்பெறும். அதுவும் அரசியலும் அறிவியலும் சிறப்பு தமிழில் அரசியலும் அறிவியலும் 12th அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அதில் பக்தி இயக்கம்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்லேருந்து இடம்பெறாத கொஸ்டின்னே கிடையாது. எல்லா அது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் அந்த ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கட்டாயமாக இடம்பெறும். இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் கிடையாது. 6th to 12th தமிழ் புக்லேயும் இல்லை, ஓல்டு புக்கில் இந்த ஒரு டாபிக் மட்டும் பக்தி இலக்கியங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். மேல்நிலை 2ஆம் ஆண்டில் அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு டாபிக் தான் பக்தி இலக்கியம். இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயமாக இந்த பாடம் ஒரு 4-5 பக்கம் இருக்கும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இருப்பாங்க. அவங்கள அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தாவே போதும். எக்ஸ்ட்ரா இந்த ராமானுஜர் இவங்களை பற்றி கொடுப்பாங்க, அதெல்லாம் படிக்க தேவையில்லை. பக்தி இயக்கத்தில் இவங்களை மட்டும் படித்தா போதும். பக்தி இயக்கங்கிற டாபிக் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களை பற்றின டாபிக் இதில் இடம்பெற்றிருக்கும். அதனால் இந்த பாடம் கட்டாயம் படித்து வாங்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னு கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு இதை பார்ப்போம். இந்த கொஸ்டின் 2024 கேட்ட குரூப் 4 கொஸ்டின். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நம்மாழ்வார். இது அந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு. நான் அப்புறமாட்டி காட்டுறேன். அடுத்த கொஸ்டினையும் பார்த்துருவோம். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் மோதப்படும் பாடல் எதுனா திருப்பாவை. இந்த 3 கொஸ்டினுமே சமய முன்னோடிகள் பற்றின டாபிக் தான். அதில் குறிப்பாக நம்ம ஆழ்வார்கள் பற்றின டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த 12th உள்ள அறிவியலும் பண்பாடுங்கிற அந்த ஒரு பக்தி இயக்கத்தில் மட்டும் எத்தனை கொஸ்டின் இடம்பெறுனா ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இடம்பெறுவது இந்த கொஸ்டின் 2022 கேட்டால் குரூப் 4 கொஸ்டின். கூற்று 1 என்ன? சுடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரையோட வளர்ப்பு மகளை ஆண்டாள்னு சொல்கிறாங்க. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடல்னு சொல்கிறாங்க. அனைத்துமே சரி. இதுவுமே இந்த சமய முன்னோடிகளை பற்றின டாபிக் தான். அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்து தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறசமய பொலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கொஸ்டின் பாருங்கள். 2022 3 கொஸ்டின் சமய முன்னோடிகள் டாபிக் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் பார்க்க வரும். அந்த பக்தி இலக்கியங்கிற 12th உள்ள பக்தி இலக்கியத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் இடம்பெறும். அந்த கொஸ்டின் அந்த ஒரு இதுலேருந்து தான் வரும். இந்த இருக்க அந்த ஒரு கொஸ்டினுமே. அடுத்து இது 2024 தற்போது நடைபெற்ற குரூப் 2 கொஸ்டின். அதுலேருந்து திருஞான சம்பந்தரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது தற்போது நடைபெற்ற 2024 குரூப் 2 கொஸ்டின்லையுமே இந்த 3 கொஸ்டினுமே சமய முன்னோடிகள் பற்றின டாபிக் தான். 2024 கேட்டால் குரூப் 4 கொஸ்டினில் அந்த திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். அது புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். திருவிருத்த அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா நம்மாழ்வார். இது பக்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இடம்பெற்றுள்ளது. நம்ம ஆழ்வார்கள் யாருன்னா ஆழ்வார்கள் சமய முன்னோடிகளில் நாயன்மார்களும் வருவாங்க, ஆழ்வார்களும் வருவாங்க. அதில் ஆழ்வார்களில் யாருன்னா ஆழ்வாரில் பற்றின கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த இருக்கிறதற்கான ஆன்சர் நம்மாழ்வார் எழுதிய நூல் தான்
திருவிருத்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 2022 கேட்ட குரூப் 4 கொஸ்டின் தான். ஆழ்வார்களில் கேட்பாங்க, இல்லைன்னா நாயன்மார்களில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஆழ்வார்கள் டாபிக் புக்கில் அங்கங்கே இருக்காது. குலசேகர ஆழ்வாரும் ஒரு ஆழ்வார் தான். பெருமாள் திருமொழி இவர் பாடியிருக்காரு. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இருந்தாலும் தனியாக ஆழ்வார்கள் டாப்பிங்கில் வர்றதுனால குலசேகர ஆழ்வாரை பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். குலசேகர ஆழ்வார் அவர் இயற்றியது தான் இந்த பெருமாள் திருமொழி. அடுத்து 2022 கேட்ட ஆண்டாள் பற்றின கொஸ்டின் இதுவும் புக்கிலே இருக்குது. இருந்தாலும் சில டாபிக் இங்கே இடம்பெற்றுக்கு அதை படித்துக்கொள்ளுங்கள். இது ஆண்டாலும் ஒரு ஆழ்வார் தான், அதனால் அதை பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின். கோதை நாச்சியாருங்கிறது பெரியாழ்வார் வைத்த பெயர். அதில் சுடி கொடுத்த சுடற்கடின்னு சொல்கிறாங்க. அவங்க எழுதிய நூல் தான் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னா பெரியாழ்வார். இது தற்போது நடைபெற்ற 2024 குரூப் 2 கொஸ்டின். தர்மசேனர் அப்பர் வாகீசர் இதுவும் அதே டாப்பிக்கில் தான், பக்தி இலக்கியம் அப்படிங்கிற டாப்பில் தான் இடம்பெற்றுள்ளது. திருப்பல்லாண்டுங்கிற நூலை எழுதியவர் பெரியாழ்வார். அவர் ஒரு ஆழ்வாருங்கிறதுனால இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இந்த இருக்குது அந்த கொஸ்டின் திருப்பல்லாண்டுன்னு. அடுத்து தர்மசேனர் அப்பர் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார்னா திருநாவுக்கரசர். இன்றைக்கி நம்ம ஆழ்வார்கள் டாபிக் மட்டும் தான் பார்த்தோம். அதனால் மாணிக்கவாசகர் கொஸ்டின் அதே பாடத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. நாயன்மார்கள் நாளைக்கு பார்ப்போம். இவங்க சமய முன்னோடிங்கிற டாபிக் இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தாவே 3 கொஸ்டின் இடம்பெறும். ஆனால் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் இடம்பெறாது. 12th உள்ள அந்த பக்தி இயக்கங்கிற டாப்பிக்கை கட்டாயம் படித்தாகணும். கட்டாயம் படித்தால்தான் நமக்கு கண்டிப்பாக 1 மார்க் உறுதின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பாருங்கள். இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா இருக்கிறதுனால என்னால் நிறையா காட்ட முடியல. குரூப் 2 குரூப் 4 இது 2லேயும் கேட்ட கொஸ்டினை மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அதனால் இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் கஷ்டப்படாமல் எங்கே இருந்தாலும் அதை மட்டும் தேடி படிச்சிருங்க. மீதி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நாயன்மார்களை அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க, தமிழ் வேர் டு ஸ்டடி 2025 பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நன்றி.